வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஸ்ட் ஹவுஸ்ன்ற இடத்துல தான் இருக்கோம். இந்த ஆர்டிஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்கிறது பேங்காக் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இங்கேருந்து நமக்கு வந்து பக்கத்தில் தான் வந்து வாட் பக்னாம்னு சொல்லிட்டு அவன் இங்கே வந்து ஒரு பப்பட் ஷோ நடக்கும் அப்படின்றதுக்காக வந்தோம். கடைசியில் பார்த்தா அது இப்போதைக்கு நடக்கிறது இல்லையா, ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதே மாதிரி வந்து இந்த ஃபியூச்சரில் வந்து இங்கே பக்கத்தில் வரும், அதுக்கு அப்படி ஆர்டிஸ்ட் ஹவுஸுக்கு அப்படி ஆப்போசிட்டில் இருக்க இடத்துல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போதைக்கு நம்ம வந்து பார்ப்போம் எப்போ நடக்குதுன்றதை. இப்போதைக்கு டேட் தெரியல அப்படின்னு இருக்காங்க, பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ இந்த வாட் பக்னாம்ன்ற ஒரு இடத்துக்கு போகிறோம். அது ஒரு பெரிய கோயில், கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு பழைய புத்தர் கோயில். அது போய் பார்க்க போகிறோம். வாங்க. இங்கெல்லாம் வந்து இந்த டூரிஸ்டெல்லாம் கொண்டு வந்து இறக்கி விட்டு திருப்பி கூப்பிட்டு போகிறாங்க இந்த மாதிரி போட்டில். நம்ம இங்கேருந்து நடந்து போவோம். இங்கேருந்து ஒரு 23 நிமிஷம் அப்படின்னு போட்டிருக்கு ஒரு நடந்து போகிறதுக்கு. நம்ம கொஞ்சம் வேகமாக நடந்தால் சீக்கிரமாக போயிடலாம். இதுதான் ஆக்சுவலாக ரூட்டு. ஐஸ்கிரீம்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே நடக்க ஆரம்பிப்போம். கரெக்டாக இருக்கும். போயிட்டு அப்புறமா அங்கேருந்து நம்ம வந்து உள்ளே எப்படி இருக்குன்னு கோயிலெலாம் பார்ப்போம். கோயிலையும் பார்ப்போம். இங்கேயும் ஒரு கோயில் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 20 பாட்டான் ஒரு ஆளுக்கு. ஒரு ஆளுக்கு 20 பாட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஃப்ளவர்ஸ்னால் எல்லாமே இந்த இதில் செஞ்சுதான். அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் மாதிரி. போகிற வழியில் இருக்குது. இதெல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லாகவே ரொம்ப பழங்காலத்து ஒரு ட்ரெடிஷனாக இருக்குது. காலத்துலேயே வந்து உருவாயிருக்கும் போல இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த ரூட்டுங்க. யாரோ ஒருத்தர் பார்க்கிங் வழியை மறைச்சிட்டு நிற்கிறாரு. தான் பார்க்கிங்கு சின்ன இடம் தான் பாருங்கள். ஒரு வண்டி வந்தால் இன்னொரு வண்டி போக முடியாது, அவ்வளோ நெருக்கமான ஒரு ரோடு இது. வந்தால் இந்த பக்கம் ஒரு வண்டி, அவ்வளோதான். ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு ரூட்டு.
வேறு குறுகலாக இருக்குது. நடந்து போகிறது கூட பாருங்கள், பாதையில் அவ்வளோ ஒட்டி போகுது வண்டி. ஏறி நடந்துருவோம். வேலைக்கு செம கூட்டம் வருதுங்க. ஐயோ ஐயோ, எவ்வளோ கூட்டம்! இந்த இடத்துல எப்படி 2 வண்டி போகணுன்னே தெரியல. ஒரு வண்டிக்கு முக்குது கரெக்டாக போகணும். ஒரு வண்டி தான் இருக்குது, ஒரு பைக்கு தான் போக முடியும். எப்படி 2 கார் வரும்? இங்கேருந்து ஆக்சுவலாக ரிவர்ஸ் எடுத்து நம்ம வந்துட்டு, ஐயா வராதிங்க ஐயா, உங்களுக்கு நிப்பாட்ட இடம் இல்லை. இதுதான் பெட்ரு. இங்கே இப்படியே இறக்கி விட்டு நடந்து போயிடலாம். இது ஒரு கோயில், நல்லா காத்தடிக்குது. இதுவும் அப்படியே ஒரு ரவுண்டு பார்ப்போம். இங்கேயுமே நிறைய பேர் வண்டியை பார்க்கிங்கில் போட்டு போயிருக்காங்க. பெரிய மணி இருக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா பெரிய அமைதியாக இருக்குது இந்த கோயில். மக்கள் வந்து தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப எவ்வளோ பெரிய ஹார்ன் வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. ஃபுல்லாக வலை போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக எல்லாம் புறாக்கள்லாம் போய் இருந்துருன்னு இன்னும் அழகாக இருக்குது. ரொம்ப நுட்பமாக வேலைப்பாடுகள்லாம் இருக்குது. அது போய் புறாக்கள்லாம் ஏதாவது பண்ணிடுறோன்னு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் மாமரத்தில் பாருங்கள் பிஞ்செல்லாம் தொங்கு. நிறைய மூங்கில்கள்.
ஃபுல்லாக மணி நிறையா கட்டி விட்ருக்காங்க ஆடு. பயங்கரமாக அடிக்கும் போட்டு எல்லாத்தையும் டம்மு. இதுதான் எழுதியிருக்காங்க அந்த கோயிலோட பேர். வெல்கம் வாட் தாங் சாலா நாம், வாட் சாங் சாலாங் நாம் அப்படிங்கிறத அந்த கோயிலோட பேர். வெயில் சரியான வெயில் அடிக்கும். நிறைய சிலைகள் வச்சுருக்குறாங்க, டிஃப்ரெண்ட்டான சிலைகள். மயில், புறா, வெயில் தாளிக்குது. அப்படியே என்ன நடப்போம். வெயில் சும்மா பிரிக்குது. ஏதோ டேட்டோ போடுற இடம் முழுது. 12 மணிலேருந்து தான் திறப்பாங்க. மணி 2 மணிக்கிட்ட ஆகுது, இன்னும் திறக்காமல் இருக்காங்க.
இங்கேயுமே நம்ம ஊர் மாதிரி கண்ணாடிலாம் வச்சுருக்கோம். காம்பவுண்ட் வாலுக்கு மேலே கண்ணாடி பதிக்கிறது இந்த ஊரில் இருக்குது. இந்த ஊர் பொட்டி கடை. சரியான சந்து. இதில் வந்து ரெண்டு வண்டிகள்லாம் போகிறது பெரிய காரியமாக இருக்குது. ஆனாலும் ஓட்டுறாங்க மக்கள். இதில் தான் வந்து நம்ம இறங்கின இடம் இது, இந்த பஸ் ஸ்டாப்பு. இதுக்கு அப்படியே அந்த சைடு நம்ம இப்போ போகணுன்னு போட்டிருக்கு. போய் பார்ப்போம். இந்த ரோட்டுக்கு வந்து பேங்க்பாய் எம்ஆர்டியிலேருந்து ரோடு இது. அதில் வந்து ஒரு சைடில் இறங்கினா இந்த ஆர்டிஸ்ட் ஹவுஸுக்கு வரலாம். இன்னொரு சைடில் போனோம்னா அந்த வாட் பக்னாம் போகலாம். ஒரு சைடை நம்ம கவர் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அடுத்த சைடுக்கு போகிறோம். நம்ம எக்கனாமிக்கலாக அந்த ஏரியா கவர் பண்ணுறதுனால முடிஞ்ச வரைக்கும் நடந்தே போயிட்டுருக்கோம். ஆப்போசிட்டில் தான் போகணும். முன்னாடி நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் வந்து நம்ம காட்டியிருப்போம். இந்த பேங்க்பாய் எம்ஆர்டியிலேருந்து எப்படி நம்ம வந்தோன்றத. இதே ரூட்டில் தான் வந்தோம். பார்த்தீங்கன்னா தான் பேங்க்பாய் எம்ஆர்டி ஸ்டேஷன்.
வரப்போ இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். நம்ம வருது ஒரு 509 விக்டரி மானிமெண்ட்லேருந்து இது வரும். விக்டரி மானிமெண்ட்லேருந்து இங்கே பேங்க் பை எம்ஆர்டி வரைக்கும் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 21 பாட்டு. ஒரு சைடை கவர் பண்ணிட்டு ரோட்டுக்கு இன்னொரு சைடு நம்ம வந்தாச்சு. ஒரு 9 நிமிஷத்தில் போயிடுவோன்னு காட்டுது. 600 மீட்டர் தானே. இது ஒரு காப்பி கடை. ஸ்கூல் இருக்குது போல இருக்குள்ள. கம்பெனி நேராக தெரியுது புத்தர் சிலை. நாங்கள் பாப்பா பக்கத்தில் போய் பார்த்துருவோம். பாருங்க, இது வந்து தி ஹெரிட்டேஜ் ஹவுஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமாம், 1921 பூரா பாருங்க. அது வந்து காஃபி நல்லா இருக்கு. இங்கே வந்து ஏதோ வீடு வச்சுருக்காங்க. ஹெரிட்டேஜ் ஹவுஸ் எப்படி இருக்கு. ஷூஸ் எடுத்து செருப்பு இல்லாமல் நடக்க சொல்லியிருக்காங்க. அழகாக உட்கார்றதுக்கு 2 பக்கம் மேலே ஏறி வர்ற மாதிரி இங்கே ஒரு உட்கார்றதுக்கு ஒரு இடம். பெரிய ஒரு ஆற்று. நுழைவும் ஒரு வீடு. அதுதான் உங்களோட காஃபே. எப்படி இருக்கு பாருங்க. ஹெரிட்டேஜ் கீழே ஃபுல்லாக வந்து உட்டன் ஃப்ளோரிங் போட்டிருக்காங்க. அழகாக இருக்கு. போய் பார்ப்போம். இங்கே ஒரு ரூமு. எல்லாம் ஃபுல்லாக மரத்துலேயே செஞ்சுருக்காங்க. மக்கள் எல்லாரும் மேலே போயெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாமே மரம் தான். மரக்கட்டையை வச்சு இவ்வளோ அழகாக வீடு கட்டியிருக்காங்க பாருங்க. 2 மாடி. மழைநீர் அடிக்கிறதுக்கெலாம் தனியாக ஸ்டீல்லே பைப் போட்டு
பிரகாசமாக இருக்குது அந்த சைடு. அழகாக குட்டியாக ஜன்னல் வச்சு சூப்பராக பெரிய ஜன்னலும் திறக்கலாம், சின்னதும் திறக்கிற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். சின்னதை வந்து வெளியே தள்ளுற மாதிரி, பெருசை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ரைட் சைடு செம்மையாக தெரியுது. கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சட்டிலான கலர்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க, பிரைட்டாக இல்லாமல் ரொம்ப. ஒரு மாமரம் அதை சுற்றி மண்ணெலாம் கொட்டி செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். சுவிட்சு ப்ளஸ் ரெகுலேட்டர் எல்லாமே ஒரே கடையாக வந்துருக்கு. ஃபேன் இது ஸ்மோக் டிடெக்டர் முதல் கொண்டு வச்சு செட் பண்ணியிருக்காங்க வீட்டில். அழகாக இருக்குது. மெதுவாக இறங்கும். இந்த இடம்லாம் இந்த ரொம்ப அழகாக இருக்குது இருக்காது. அங்கே உட்கார்றதுக்கு ஒரு இடம் வச்சு அதுக்கு எப்படி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சைடில் இருந்து. பெரும்பாலுமே இந்த பழைய வீடுங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே ஸ்டில்ட்டு கீழே வந்து ஒரு 7-8 அடி ஃப்ரீயாக விட்டு அதுக்கு மேலே தான் வீடு கட்டுவாங்க. அதே மாதிரியே கட்டியிருக்காங்க. நைன்டீன் 21 கட்டியிருக்காங்க இந்த வீட்டை. இந்த மாதிரி உட்கார்றதுக்கு எப்படி சூப்பராக இடம் போட்டு மக்கள் உட்கார்றதுக்கு இடங்கள், அந்த மரம் வச்சு லைட்டிங்லாம். பாஸ்ட் மீட்ஸ் ப்ரெசன்ஸ் பாருங்கள். எப்படி நம்ம போன மேலே 2 மாடி போனோம், 2 மாடி எவ்வளோ இருக்குது. மக்கள் காஃபி வாங்கிட்டு வந்து இப்படி உட்காந்து காஃபி குடிக்கலாம். ஆனால் இப்போ வந்து மண்டையை புழக்குது வெயில். முன்னாடி போட்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் இந்த பாருங்க என்னென்னலாம் இருக்குன்னு. மேலே ட்ரெயின், கீழே ரோடு, பஸ்ஸு காருங்கெல்லாம் போகுது, அதுக்கு கீழே தண்ணி. அப்படியே 3 ஒரே இடத்துல இருக்குது பாருங்கள். இங்கேருந்தே எல்லாமே பார்க்கலாம். ட்ரெயின் போகிறத பார்க்கலாம், பஸ்ஸு போகிறத பார்க்கலாம், போட்டு போகிறத பார்க்கலாம். இது எல்லாமே ஒரே இடத்துல. எப்படி தடுப்பு பாருங்கள், பக்கத்து வீட்டுக்கு இந்த வீட்டுக்குள்ள தடுப்பு, நடுவில் வந்து அப்படியே ஒரு வளைவு மாதிரி போட்டு இதுக்கு ஒரு கேட்டு வச்சுருக்காங்க. ஃபோல்டபுள் கேட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். போட்டு இழுத்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறதுக்கும். ஒரு போட்டு வருது பார்த்துட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து அடுத்து நடக்க ஆரம்பிப்போம். கோயிலுக்கு போனோம், அந்த புத்தர் கோயிலுக்கு.
Stura, the heritage house since 1921. அதுவுமே இவங்களோட வீடு தான் போல இருக்குது. இதெல்லாம் ஈவினிங்கில் ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. இதை முடிச்ச கையோட அப்படியே நம்ம வந்து நடக்க ஆரம்பிப்போம். நல்ல தாராளமான பார்க்கிங்கோட இவ்வளோ பெரிய ஏரியா. அப்படியே அடுத்த இடத்துக்கு கண்டினியூ பண்ணலாம். இதுதான் அந்த ஸ்கூலோட பின்பகுதியில் நினைக்கிறேன். இங்கே பழைய வீடுங்க பாருங்கள். அப்போதைக்குள்ள வீடுகளில் தான் வந்து பாட்டிலெலாம் உடச்சி இந்த காம்பவுண்ட் வால் மேலே ஃபுல்லாக பாட்டிலோட பீசஸ்லாம் வச்சு ஸ்கூல் இது பின்னாடி இருக்குது. ஒரு பார்க்கிங் ஏரியா அது. ஒரு ப்ராப்பராகவே இல்லாமல் வளைஞ்சு நெளிஞ்சு போகுது. எலக்ட்ரிக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஷாக்லாம் வச்சு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எலக்ட்ரிக் கம்பியெல்லாம் வச்சு ரொம்ப டேஞ்சர் போல இருக்குது போங்க. இதுவுமே பாருங்கள் ஒரு காஃபே, காஃபே. தெரிஞ்சு அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வராங்கன்னு நினைக்கிறேன். நிறைய மக்கள் வராங்க. பெரிய ஆடிட்டோரியம் சூப்பராக இருக்குது. Chai không mà phưng. பெரிய ஸ்கூல் போல இருக்குது. பாருங்கள், ஸ்கூல் ஜோனு போட்டிருக்கு இங்கேயும். கோயில் ஒட்டியே ஒரு ஸ்கூலு. இதெல்லாம் இது ஒரு கோயில். நம்ம போகிறது வந்து அக்கறையில் இருக்குது போல இருக்குது. நம்ம நடுவில் போகிற ஒரு சின்ன ஒரு கால்வாய் இருக்குது.
கால்வாய்க்கு இந்த பக்கம் நம்ம இருக்கிறோம், ஏரி அந்த பக்கம் இறங்கணுன்னே. இதுதான் வாட் நுவான் நாரடிட் ஸ்கூல் இந்த ஸ்கூல் பேர். நம்ம இறங்கினதுமே வந்து அதுதான் பஸ் ஸ்டாப்பு தான் சொன்னாங்க, வாட் நுவான் நாரடிட் பஸ் ஸ்டாப் அப்படி தான் போட்டுருந்துச்சு. ஆனால் எல்லாம் கடை, சாப்பாட்டு கடை எப்படி இருக்கு பாருங்க, இருக்கதே தெரில. பெரிய ஸ்கூலு எதுவுமே. வீடுங்க ரொம்ப பழசாக இருக்கும். இங்கே பாருங்க போட்டிருக்காங்க பாருங்கள், வாட் பட்னம் பசிச்சாரோ. இங்கே தான் நம்ம போக போகிறோம், திஸ் வே போட்டிருக்காங்க. ஃபுல்லாக பழைய காலத்து இடமா இருக்கும். இந்த ஒரு மளிகை கடை, குட்டி மளிகை கடை. இந்த மாதிரி வீடுங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இந்த ஊரில் இருக்க மூதாதையர்களுக்கான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூதாதையர்கள்லாம் வந்து இறந்தவங்களுக்காக அந்த இடத்த வச்சுருப்பாங்களாம். அதே மாதிரி இது இந்த முன்னாடி இப்போ வந்து இப்போ வீடெலாம் இடித்து கட்டுறாங்க, அதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாராவது இறந்தவங்கன்னா அவங்களுக்கு அந்த வீடம் அவங்க வந்து இதில் தங்கிக்கிங்க அப்படின்றது மாதிரி அந்த ஒரு இடத்த ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள் எப்படி இருக்காருன்னு, மீன்லாம் பிடிக்கிறாங்க. இவர் பாருங்கள் துப்பாக்கிலாம் வச்சுருக்காரு, வந்து துப்பாக்கி மாதிரி வச்சு மீன் பிடிக்கிறாப்புல. மீன் வெளியே வந்து அடிச்சு பிடிச்சிடாரு போல. இது குழந்தைகள் நீச்சல் அடித்து கொண்டிருக்கிறான ஆட்டம். ஐயோ இந்த நாத்த தண்ணியில் குளிக்கிறாங்க. சுத்தமான தண்ணி கிடையாது, எவ்வளோ குப்பை இருக்குது இந்த ஓரத்தில். நல்லா அழகாக பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. பைசைக்கிள் பார்க்கவே கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்ன இருக்குன்றது வந்து போட்டிருக்காங்க அதில். எல்லாம் தூண்டிலாம் போட்டு பிடிக்கிறாங்க பிள்ளைகள். பெரிய மதகு மாதிரி இருக்குது. இந்த டோரை மூடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சமயத்தில். இந்த ஓரமாகவே தான் நம்ம வந்தோம், இந்த கால்வாய் ஓரமாகவே நம்ம வந்து
ஆர்டிஸ்ட் ஹவுஸுக்கு போனோம், அது இங்கே தான் இருக்குது. எல்லாமே அடுத்தடுத்து இந்த லைனில் தான் இருக்குது. அப்படியே பார்த்துட்டே வந்துட்டோம். வீட்டில் பாருங்கள், வீடு மாதிரியே வச்சுருக்காங்க சோலார்லாம் போட்டு.ล็อกเรือไหมจ๊ะล็อกเรือไข่ลูกตาลนะครับผมลูกค้า கால்வாய் தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பக்கமே அப்படியே வருது. ஏதாவது வச்சுருக்காங்க, இப்படி மீன்கள், ஆமைகள். ஹாட் பக்னாமுக்குள்ளே வரப்போகிறோம். பிக் புத்தா இதுக்குள்ளே தான் போட்டிருக்கு. அப்பா கொஞ்சமாக நல்லா இருக்குடா சாமி. வெயில் சும்மா போனது எடுத்து. ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே போஸ், எல்லாம் குவாலிட்டியாக வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே ஏதோ ஒரு விக்ட்ரா நெக்காமா பில்டிங்கா. இங்கே வந்து அரட் ஹவுஸ் எல்லாம் ஆக்சுவலாக அலோடு கிடையாது. முட்டிக்கு கீழே இறக்கி இருக்கணும்னு போட்டிருப்பாங்க. ஸ்லீவ்லெஸ் இதெல்லாம் நிறையா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. கோயிலுங்களுக்கு எப்போ போனாலுமே ஒரு எட்டிகேட் இருக்குது, அதை அவங்க ஃபாலோ பண்ணால். இதுதான் சொன்னாங்க, இங்கே வந்து ஒரு தமக்கையா அது வந்து மெடிடேஷன் இடமா. இது இடம் சொல்லியிருக்காங்க, அந்த வந்து எமரால்டில் செஞ்சது, அது எமரால்டு கிளாஸில் நல்லா சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.